மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? மீன மனையிலிருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ இந்த பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா 11/5/2026 முதல் மேசத்தில் ஆட்சி பலம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 20/6/2026 வரை. ஸோ இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் வலிமையாக இருந்து நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மிதுனத்துக்கு. இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா லாபாதிபதி, 11க்குரியவன், 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அதை செவ்வாய் தான். இந்த மிதுனத்துக்கு 6க்குரியவன் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய, வலிகளை, வேதனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதிலிருந்து மீண்டு, அதிலிருந்து விடுதலை பெற்று உங்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எதிரிகள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு யாரெல்லாம் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறாங்க, அல்லது நீங்கள் அவர்கள் விட்டு விலகப் போறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம். அப்போ நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடன் இருக்குது சார், கடனால் பிரச்சனை சார், கடனால் தொல்லை இருக்கிறது, கடன் அளவுக்கு அதிகமாக போகிவிட்டது, இப்படியெல்லாம் நினைத்து, கடனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கும். கடன் இருக்கா பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணங்கள், அல்லது ஏதோ ஒரு தொழிலுக்கு கடனை வாங்கணும்னா அது கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இப்படியாவது அந்த கடனை பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது சார், ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு 2 மாதம் 3 மாதமாகவே பிரச்சனை இருக்குது, நானும் எத்தனையோ இடத்துல போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியில்லாமல் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ தான் வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போங்க சரியாயிரும், இந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக போய் பார்த்து அது சரியாகக்கூடிய தன்மைகள். அப்போது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம், ஹெல்த் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வேலை. 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போது வேலையை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான். அப்போது வேலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஸோ வேலை இல்லாத மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அது உங்கள் முயற்சியால் வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது நிலம் சார்ந்த விஷயங்கள், இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போது கூடுதல் வருமானம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லலாம். லாபங்கள் கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 11/5/2026 28/5/2026 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அஸ்வினிங்கிறது கேது. அப்போது செவ்வாய் பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த கேது இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்கள் முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது எந்த எக்ஸாம் எழுதணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த
எக்ஸாம் எழுதுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்க எண்ணங்கள், அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதர் காஸ்ட், வேற்று மதத்தினர் சார்ந்த நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசங்கள் சென்று வரக்கூடிய தன்மைகள், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மைகள், விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய, அதாவது தகவல் தொடர்பு துறையாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், கன்சல்டன்சியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 29/5/2026 15/6/2026 வரை செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த பரணிங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் என்பது உங்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் நன்மைகள், குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள், குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5க்குரியவன் அல்லவா, அவங்க ராசியில் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். ஸோ எப்படியாவது ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ அருளாசி கிட்டக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் அதை சார்ந்த துறையில், அதை சார்ந்த படிப்பு, அதை சார்ந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது செவ்வாய் பகவான் சுக்கிரன் நட்சத்திரம், செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வரக்கூடிய இந்த காலகட்டம் நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடு வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ உங்கள் மனசில் இருக்குது, ஆசை இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது. ஸோ இப்படி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அந்த, அதுவும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரு சிலர் ரியல் எஸ்டேட்டில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட துறைகள், அதிகாரம் கொடுக்கக்கூடிய துறைகள், சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 16/6, அதாவது 16/6/2026 இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, ஏன்னா மிதுனத்துக்கு 3க்குரியவன், லாபாதிபதி முயற்சி. அப்போது முயற்சியால் லாபம் கை கொடுக்கக்கூடிய தன்மை. சூரியனுங்கிறது தகப்பன், தகப்பனால் மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய சில செயல்பாடுகள். சூரியனுங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள். சூரியன் அரசாங்க எக்ஸாம் உங்கள் முயற்சியால் அரசாங்க எக்ஸாம் எழுதி 11 வெற்றி பெறக்கூடிய தன்மை. எந்த அரசாங்க எக்ஸாம் எழுதலாம், குரூப் 1, குரூப் 2 அல்லது ரயில்வே சம்பந்தப்பட்ட, நிதி சம்பந்தப்பட்ட, பேங்கிங் செக்டர் சம்பந்தப்பட்ட. ஸோ இந்த மாதிரி எந்த அரசு சம்பந்தப்பட்ட அல்லது ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய
தன்மைகள் சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சூரியனுங்கிறது சூரியன் உலகத்தை சுற்றி வருது. ஸோ ஒரு ட்ராவல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள், சூரியனைப் போல இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த செவ்வாய் சூரியன் கோபம் வரும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னா, செவ்வாய் சூரியன் 2 உஷ்ண கிரகங்கள். ஹீட்டு வரும், உஷ்ணம் வரும், கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை. ஸோ கொஞ்சம் நிதான போக்கும் அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதீதமான நன்மைகள். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் அல்லவா, லாபஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறது. அதிகமான லாபங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையா தொழிலா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில்? வேலையில் இருக்கிற எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.